எபிரேயர் 11:9 வாசிச்சு பாருங்க. வசனம் தெளிவா சொல்லுது, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். வசனம் சொல்லுது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். வசனம் சொல்லுது, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசத்தோட மரித்தான். அவன் விஷன் மாறிடுச்சு. எந்த விஷனுக்கு போயிருச்சு? மாம்ச விஷன்ல இருந்து ஆவிக்குரிய விஷனுக்கு போயிருச்சு. இப்ப அவன் மாம்சத்தின் மேல் தேவனை தேடவில்லை, ஆவியில தேவனை தேடுறான். அவனுக்கு மாம்சத்தை தேடின காலம் இருந்துச்சு, நம்மள மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. அதை இப்ப தாண்டி அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சாச்சு. அதைத்தான் வசனம் சொல்லுது, நீங்கள் இன்னும் மாம்சத்தில் வந்த இயேசுவையே தேடுகிறது என்ன? அவர் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை போய் தேடுங்க. அப்பத்தான் மாம்சத்தின் தேவைகளை பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு தண்ணி மஸ்ட், கண்டிப்பா சாப்பாடு தண்ணி மஸ்ட். உயிர் தெழுந்த பிறகு சாப்பாடு தண்ணி மஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் சாப்பாடு தண்ணிக்கு நீங்க தேட மாட்டீங்க. இப்ப இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இயேசு கிட்ட சாப்பாடையும் தண்ணியும் நீங்க கேட்க மாட்டீங்க. இயேசு கிட்ட அவர் ஆவியில என்ன இருக்கிறோ அந்த ரெஞ்சுக்கு நீங்க போயிருவீங்க. அதனாலதான் யோவான் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் நான் என்னவானேன்? ஆவிக்குள்ளானேன். அவரு நானும் ஒரே ஸ்டேட்டுக்கு வரோம். கர்த்தர் ஆவியா இருக்கிறார், நானும் என்னவா மாறிட்டேன்? ஆவிக்கு உள்ளானேன். இப்ப போய் யோவான் என்ன கேட்க மாட்டாரு, ஆண்டவரே காலையில வந்தேன், சாப்பாடு எப்ப கொடுப்பீங்க? அவர்கள் மன்னா கிடைக்காவிட்டால் முறுமுறுத்தார்கள். இத்தனை பேருக்கு தண்ணிக்கு என்ன கொடுப்பீங்க? அவரோட தேவை எல்லாம் மாம்சமா இருந்துச்சு. இப்போ யோவானுடைய தேவை அதல்ல. ஆண்டவரே அந்த இடி முழக்க சத்தம் ஒண்ணு வந்துச்சு, அது என்ன? தானியேலுடைய தேவை என்ன? ஆண்டவரே அந்த 10 கொம்புகளும் அந்த சின்ன கொம்பு வந்துச்சு, அது என்ன? இந்த தரிசனத்துக்கு என்ன விளக்கம்? அந்த குத்து விளக்கு இருந்துச்சு, அது என்னது? ஆபிரகாம் கேட்கிறாரு, அந்த அஸ்திவாரம் உள்ள நகரம் சொன்னீங்களே, அது என்னது? இவங்களுடைய விஷன் உள்ள ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு. அதைத்தான் ஆவியிலே தேடுவது.